அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல சுகத்தோடு பலனோடு தேவனுக்கு மகிமையாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான இந்த குறுஞ்செய்தியை பாருங்க, மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்களுடைய குழுக்களுக்கு, வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் ஷேர் பண்ண சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனத்தை எல்லாரும் கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அதுல விடுதலை இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இந்த கேட்கிறவர்களுக்குள்ள கிரியை செய்ய உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆகினால சின்ன ஊழியத்தை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நாள்லயும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தையை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகக்கூடாது. இருளில் இருக்கிற நம்மை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டார். பாவத்தின் பிடியில் இருந்த நம்மை, பலவிதமான சாபத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். உங்களையும் ஆண்டவர் விடுதலையாக்கி ஆண்டவருடைய சத்தத்திற்கு நேராக, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த பொக்கிஷத்தை நான் கவனமாக பார்த்துக்கணும். விலையேறப்பெற்ற இந்த ரட்சிப்பு, அதில் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிச்சத்தில் போய் இருந்து கர்த்தரை பாடி துதிச்சு ஆராதித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அந்த ஜீவ ஒளி, உலகத்துக்கு நானே ஒளியா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருந்தாதான், எங்க பிரகாசமான வெளிச்சம் இருக்குதோ அங்க என்ன பண்ண முடியாது? இருளே இருக்க முடியாது. நீங்க வெளிச்சத்தை, லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தான் இருள் வரும். ஆகினால நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களாக வாழும்போது ஆண்டவர் அற்புதமாக உங்களை வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கடைசி காலம், பொல்லாங்கானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த பொல்லாத பாவத்துல, பொல்லாத கல காரியங்கள்ல இன்னைக்கு விழத்தள்ளுகிறத பார்க்கிறோம். நம்முடைய கையில் இருக்கிற இந்த செல்போன், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில பல விதமான பாவத்திற்கு நேராக உங்களை நடத்துவதற்கு, அது என்னைக்கு எப்படி யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொன்ன வசனத்தின்படி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.